ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட ஊர் திருவிழா vlog 2 அண்ட் நைட்டு கேப்சர் பண்ண எல்லாத்தையுமே vlog 2ல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்பவே ஹாப்பியாக சூப்பராக மன நிறைவோட திருவிழா முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம இந்த வருஷம் ஓடு போடலை. அதனால் பார்த்திங்கன்னா கரகம் எடுத்துகிட்டு வர்ற அம்மாவோட வளர்த்த இடத்துக்குலாம் போகல. நம்ம வீட்டுக்கிட்டே நின்று அம்மா வரும்போது பார்த்தோம். நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு இந்த வருஷம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வேறு மாதிரி ஒரு வைப்பாக போச்சு திருவிழா. அண்ட் லாஸ்ட் வீக் திருவிழா சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு 3 days நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் vlog-ஏ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் vlog 3யும் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அண்ட் எப்படி இருக்குது வீடியோ vlog எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூஷனை பார்க்கலாம்.
எங்கடா இவங்க யாரையும் காணாமேன்னு வந்து தேடாதீங்க. எங்கள் ஊரே அன்றைக்கி வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. நாங்களும் அப்படியே அதெல்லாம் பார்த்து ரசித்து அந்த அழகில் கொஞ்சம் மயங்கிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் என் வீட்டுக்காரர் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ரமேஷ் வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிட்டு நாங்கள் அவரை கொஞ்சம் கவனிக்கிறதுக்காக போயிட்டோம். சாமி ஆடினா கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ பிடிச்சி சமாதானப்படுத்தி உட்கார வச்சு துணூரெலாம் போட்டு அமர்த்திட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நாங்களே வந்து கொஞ்சம் நம்மளை பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி வந்து வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்க எல்லாருமே வந்து தானாட கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி அதையும் பார்த்து ரசிச்சுட்ருப்போம்னு அவங்க கொஞ்சம் நார்மலான ஸ்டேஜுக்கு மாறினதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். நல்லாவே இருந்துச்சு. இந்த வருஷம் நாங்கள் ஓடுபடாதனால நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நான் மட்டும் இல்லை, அக்ஷுவுமே ஃபீல் பண்ணால் 1 வீக் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோவா வந்து தானான கொட்டலை, எதுவுமே ஒரு வைபாகவே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபைனல் டே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லாமே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் நம்ம போய் தானான கொட்டலையே அந்த மாதிரி. பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம அக்ஷுவுமே லாஸ்ட் விலாகில் பார்த்துருப்பீங்க. பாப்பா போய் வந்து தானான கொட்டி ஒரே ஒரு நாள் தான் கொட்டினா. ஆனால் அவளுக்கு அதில் ஒரு குட்டி ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. நிறையா குட்டீஸ்லாம் சூப்பராக வந்து தானான கொட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த 2 குட்டீஸை பாருங்களேன், ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பராக கலக்கிட்டு இருந்தானுங்க. ஊரையே ஒரு வழி பண்ணானுங்க. எல்லோரும் சூப்பராக கும்மிலாம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட முளைப்பாரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மந்தையில் வந்து வச்சுருவோம். ரொம்பவே அழகாக பச்சை பச்சையிலும் சூப்பராக வந்து அம்மன் வந்து அழகாக இருந்தாங்க இந்த வருஷம். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த விளாக் பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு சூப்பரான விளாகில் பார்க்குறேன். அண்ட் மறக்காமல் கண்டினியூஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எப்படிலாம் வந்து திருவிழா செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.